என்ன பிளாட் அடிக்கலாம் நீங்க கூட்டிட்டு வாங்க என்ன என்ன சமையல் என்ன சமையல்னு சொல்லுங்க. அப்ப இன்னும் 5 நாள்ல மிச்ச வேலை செய்யலாம் வேண்டாண்ணா செய்யலாம் போகக்கூடாது. இப்போ சமையலுக்கு கீரை மீன் தான் வாங்கி நீங்கள் பொங்கல் போட்டு கலைஞ்சிட்டு வந்தோடனே பிஸ்கெட் அண்ணா ஒரு கொழுப்பு மிஸ் ஆகக்கூடாத அதை கொண்டு போக மாட்டீங்க. நீங்க பார்க்கிற தட்டை போல அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமை போல் வந்துட்டு எங்கள்கிட்ட விட்டு முத்தத்தில் நிற்கிறோமே, அதாவது அந்த வாசலில் நிற்கிறோமே. ஓகே, என்னதுக்காண்டி என்ன பார்த்தீங்கன்னா உண்மைக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தில் வந்து எங்கள் விட திருப்பி வந்து வேலை ஆரம்பிக்க போகிறோம். என்ன உண்மைக்கு வந்துட்டு அண்ணனாக்குமே வந்து சொன்னோம் நாங்கள் என்ன அப்படி வேலைக்கு வாங்கணுன்னா அப்படி சின்ன வேலைன்னு செய்யணும்ட்டு. உண்மைக்கு வந்துட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிச்சனுக்குள்ள வந்துட்டு அந்த தட்டுகள் வந்து அதாவது வந்துட்டு அந்த அடுப்பு கொளுத்துற தட்டு இருக்குதானே அது வந்துட்டு ஃபுல்லாக வந்து கீழே உடைஞ்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வந்துட்டு அப்படி அடுப்பு இல்லாமல் வந்து சேர்ந்து கீழே விழுந்துடும். என்ன காலம் போட்டு தான் 20 வருஷம் ஆச்சு. அதில் வந்து அதை மாற்றணுமா, மாத்தாட்டி வந்து ஃபுல்லாக உடஞ்சி விழுந்துடும். அப்போ வந்துட்டு காலில் விழுந்தேன். ஓகே, அதை தான் வந்துட்டு நீங்களுமே பார்க்க போறீங்க. நமக்கு வந்து அந்த தட்டு தான் வந்துட்டு இன்றைக்கு அறிய போகிறோம். அதாவது அண்ணன் நான் வந்தோன்னு வந்துட்டு நாங்கள் அறிய போகிறோம். அதை தான் வந்துட்டு நீங்களுமே பார்க்க போறீங்க. இந்த தட்டு என்னதுக்கு திடீர்னு அறிகிறோம் சொல்லிடலாம் அறிகிறோம்னு நாங்கள் கடைசியில் சொல்லுவோம். என்ன தட்டுலாம் பச்சா பிறகு. ஓகே, தொலைச்சி வீடியோ பாருங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்துருங்க. கொடுங்க. இப்போ அம்மா வந்துட்டு கடைக்கு போயிட்டு அதாவது மீன் வாங்குறாக்கண்டு அம்மா போயிட்டு வந்தா பிறகு நாங்கள் பார்ப்போமே. என்ன இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன நான் வந்தோன்னா அந்த தட்டறி கேட்குறேன் என்ன மெனு காட்டுறோமே. என்ன ஓகே, சில வீடியோ பாருங்க. இப்போ நாங்கள் வந்து தட்டறியை பார்க்கலாம். சொன்னாங்க மண்ணு கம்பிக்கு அதுக்கே இல்லை உள்ளுக்கு இப்படி பார்த்து மண்ணு அப்படி இல்லையா இதில் படிப்போம் அண்ணா இதில் பாருங்க இதில் பாருங்க அந்த கட்டுக்கம்பி வேணுண்ணே அப்பமா அங்கே நீங்கள் மாறுபட்டு போடுங்க அதான் போயிட்டு நடுக்கம்பி ஓகே. ஆ சரி சரி. ஆ ரைட் அப்படியே இப்படி ஆடாது
அப்படி முடிச்சு விடலாங்க. அது பச்சையே ஒண்ணுவோம் தம்பி தம்பி எங்கடா தம்பி இங்க வாங்க. வெனுசு வாடி அதன் வேறு வந்தாங்க. நீளமா கவு நீ பண்ணிடுவா. ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு இந்த குறுக்க புடி போடுறது 4 அதுக்கு போட்டுக்கு 4 பெரிய ரீப்பே தட்டை இதாக கம்பி பார்க்குறோம்ண்ணா. இதான் சைட் தட்டைன்னு என்னண்ணா. அப்போ இன்னும் 5 நாளில் மிச்சம் எல்லாம் செய்யலாமே வேண்டாண்ணா. செய்யலாம் போகக்கூடாது. மதுரையில் முடிக்கணுமே. நீ பாருங்க என்ன மாதிரி வந்துட்டு அடிக்கிற வந்து அண்ணன் தான் கட்ட போது தனியாக தான் வந்துட்டு வேலைக்கு வந்து செய்கிறாருண்ணா. ஆஹா சரி ஆள் பக்கம் முடிச்சிடும். கேட்டு நாங்களாம் கழட்டினது பலகாயெல்லாம் தரமாக இருக்கு. ஓ அதில் வைக்கணும் போறீங்க. பல்லு இல்லை போட நடுத்து நட்டேன் நான். இப்போ நான் பழக்கி விட போறேன். என்னன்னு சொல்லுங்க நான் கட்டுறேன். ஆணி எடுங்க அண்ணே ஆணி என்று தானே நோய் வா இப்படி முடியுங்க. திருப்பி இந்த கம்பி எப்படி வந்த கம்பி 6000 அப்படி காட்டணும். இப்படி ஒரு காட்டி விட்டாச்சு என்னன்னு சொல்றது. இப்படி எடுத்துட்டு இப்படி சொல்லி போட்டு வீட்டில் கூட போட்டு ஆணிதான் ஒன்று இப்படி ஆணி ஒன்றே வரையும் சும்மா கட்டணும். நடுவில் நடுவில் கட்டலாம் கட்டல வேறு விடுங்கப்பா. இங்கே பாருங்க இப்போ எனக்கு வந்துட்டு அந்த நான் வேலை வளர்க்கிட்டாங்க. என்ன பிளாட் அடிக்கிறாங்க கூட்டின்னு வாங்க என்னையுமே. சரியம்மா அப்படி வேலை வளர்க்கிட்டேன். கணக்கை வச்சு கட்டவும் கூட சொல்லுங்க. அதான் இப்போ வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிருந்தா கல் கட்டி வைக்கிறேன்டாலாம் அரியணமாக இருக்குமா. அதனால் வந்துட்டு ஃப்ளாட் அடிக்கிறதா நல்ல பலகை அடித்து போட்டு அடிக்கிறேன். இப்போ என்னென்னு சொல்கிறேன்டா அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் பாருங்க தான் எல்லாம் ஏங்குற மாதிரி கட்டிக்கிட போகணுன்னு பாருங்க என்ன செய்யக்கூடாதுல்ல. இப்போ ஒன்று கைக்காங்க பார்க்கணும் ஏன்னா ஒரு குத்து கால் அரைக்க போகிறோம். 2 இன்ச்சு பட்டமௌண்ட் அடுத்து தூக்கி வைக்க போகிறோம். 4 இன்ச்சு கல் வந்து 4 இன்ச்சு அகலம்னா பூசிட்டு 5 இன்ச்சு வரும். புரியும் ஒரு பிளாட் அளவுக்கு வராது. பிளாட் 2 இன்ச்சு 2 இன்ச்சு போடுற அடிக்கும். 2 இன்ச்சு போடுறா அப்படி இப்படி பிளாட் இது பிளாட் தானே அப்படி அடிச்சா வேண்டா கல் வைக்க தேவை. இது பிளாட் இல்லை இப்படி ஒரு பிளாட் இப்படி ஒரு கட்டை வந்து வேற 2 இன்ச்சு பூசியோட 10 இன்ச்சு எல்லா பக்கத்துக்கும் இருக்கும். பார்க்க ஒரு வடிவாயம் இருக்கும். கல்லு கட்டினா கூட வச்சுக்கிறேன். கல் மொத்தம் இல்லை கூட இங்கே செய்ய செய்ய அங்கே ஓடும் மைண்டில் ஓடிக்கொண்டு அடுத்த செய்யணும். நீங்க சொல்லி இவ்வளோ கணத்தை கல்ல குறைக்கணும் குறைக்கணும். கம்பி கட்ட முடியுது அண்ணா இதில் ஒன்று கரெக்டாக 2 ஒன்றால் இருக்கு. அரை கிலோ உண்டு.
இவ்வாறு நீங்களுமே வந்து பழகலாம் வேலையில் போய் வேலையில் சும்மா இருக்கிற நேரம் வேலைகளுக்கு போங்கோ. அந்த நாள்லாம் எத்தனை வயசுல வேலைக்கு போனீங்க அப்பேக்கு? 16 வயசுல வேலைக்கு போனேன். அதனால வந்துட்டு இன்றைக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருக்காரு என்ன வீட்டை. இதே மாதிரி தான் வந்துட்டு மற்ற தட்டுகளுமே வந்துட்டு கட்டணும். அதை நாங்கள் கட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறோமே என்ன மாதிரி. போக்குட்டுக்கு வந்துட்டு இந்த தட்டு தான் வந்துட்டு எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. மினிஸ்போ காட்டு மாடி சரி மினிஸ்போ காட்டு வந்துட்டு கட்டி கொண்டிருக்கோம். வீடியோ எடுக்க பொடியன் வந்துட்டு கொஞ்சம் தண்டை மூப்பு வீடியோ எடுக்க கொஞ்சம் பிழைச்சி போச்சு. இப்போ விட்டுக்கிறாங்க திருப்பி எடுக்க. இங்கே பாருங்க இதேமாதிரி கட்டிட்டு வந்துட்டு கொங்குடிட்ட போட்டு கட்டை அரைஞ்சி போட்டு அண்ணன் நான் போச்சு அறியண்ணே. அண்ணா அம்மையை வந்துட்டு வேலையை கொஞ்சம் நடக்க போல வழி இருக்குல்ல. அதில் வந்துட்டு அண்ணன் நான் கொஞ்சம் வேலையை அனுக்கிறேன். ஓகே பரவாயில்ல, நாங்கள் கூட கட்டி போட்டு பார்ப்போம் நம்ம என்ன. நான் பயந்து கொண்டு இருந்தேன். நான் தான் அன்றைக்கு எல்லாம் குழைக்கணும்னு பக்கம் மாமா வந்துட்டேன். அப்போ நான் பயப்பட தேவை இல்லையா, வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் பெரிய செல்லி எடுத்துக்கலாம் போல. போட்டேன் வாங்க அடி நன்றி. அதை கொண்டு போக மாட்டேங்க கிட்ட அவங்க என்ன செய்வேன். 5 நாள்லாம் பூரா கட்டு எடுக்குதாமா? 5 நாள் என்ன அவங்க வீடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். புளாட் காரில் வேலை பிடிக்கணும் கேம் அப்படி போலாம் கிடக்க என்னென்ன அவசர வேலையில் கிடக்கு போடாக்கு. நான் நேரம் போட்டு மட்டும் இப்போ வந்துட்டு எல்லாம் செஞ்சு போட்டு நாங்கள் பார்ப்போமே. இல்லை விளையாடுறீங்க போடாக்கு பார்க்க சின்ன பிள்ளை விளையாடுற மேய்க்கிறாங்க. ஆ ரைட்டா நல்ல நிலமா கிடக்கு இப்போ தான். பிளாட் அறக்க தேவையில்லையா? ஓ இன்னைக்கு மாமா வந்தது நல்லா போச்சுதான். நினைச்சு கொண்டு யாராச்சும் ஒரு ஆள் வருமென்ட்டு வந்துட்டு. ஆமாம்மா இங்கே வாங்க. அவன்றைக்கு வேலையம் செய்கிறபடியே என்ன சமையல் என்ன சமையல்னு சொல்லுங்க. சோறும் அம்மா சந்தையை போட்டானே. சரி அம்மா பெறட்டுமே. சரி இங்கெல்லாம் வந்துட்டு அண்ணன் நான் கொஞ்சம் விளையாட விட்டுக்கிறேன் விளையாடுங்க கொண்டு. சரி ஓகே நாங்கள் அரை கேட்க பார்ப்பாங்க அங்கே அதான் வந்து கம்பி அங்கே பாங்க அறுத்து வச்சு கிடக்குன்னு. ஓகே முடிஞ்சு விளையாடி முடிஞ்சு யாரும் போம்பாங்க. ஓகே இப்போ வந்துட்டு கலவையும் ரெடி ஆகுதான். அங்கால வந்து உருவாக்கி விரிக்கிறாக்கான காரணம் பிளாட்டுக்கு வந்துட்டு வைக்கணுமா, மச்சா தான் கொழுப்புகளோடு ஆகுது. அண்ணா ஒரு கொழுப்பு மிஸ் ஆகக்கூடாதா? பலத்த வேலை தான் நடக்கும். ஓ பார் இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு கறிக்கடைக்கு போயிட்டு வாரா. அம்மா என்ன வாங்கினீங்க இன்னைக்கு சமையலுக்கு? ஆ
என்னண்டு என்ன பண்ணி நீங்கள் என்ன மீன் கீரை மீன் மற்றது எங்களுக்கு மரக்கறி அப்போ சமையலுக்கு இந்த கீரை மீன் தான் வாங்கினீங்க பரவாயில்ல இந்த சமையங்க வடிவா சாப்பிட கொங்கிரீட் வேலை இல்லை நீங்கள் ரஜ்ஜியா மாண்டிக்கணும் பரவாயில்ல இந்த சாப்பிடும் சரியா இப்போ நாங்கள் வந்துட்டு வேலையை பார்ப்போம் நெஞ்சு பாருங்க கொஞ்சம் வந்துட்டு பிளாட் ஆமாம் 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 கண்ணி பாடுங்க கல்லு கொண்டாங்க சரியா தண்ணியாக்காதோ ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் கஷ்டம் தானே நேரிலாம் கோரிக்கை வீட்டுக்கு சைக்கிள் போக மாட்டேன்னா வெயிட் போடுறேன். ஓகே இந்த பிளாட் நாங்கள் வடி அரிஞ்சு போட்டு அங்கே நாங்கள் கொங்குழி போட்டு கலை சின்ன பண்ணோன்னே பிஸ்கெட் தந்துடுறேன் நான் காலை மோமங்கள் வெறுப்பு தான் பண்ணி தூக்கி போட்டுருக்கிறேன் என்றா வேலைக்கு வந்துட்டேன் சட்டை மோகோல் ம் வேலைக்கு கூட வேலைண்ணா பார்த்துதான் கொய்கூட ஓ போய் கூட ஒத்து செய்யல அப்படி இதுக்கு நான் இடமோ இப்படி ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு மேலே நான் ஒரு அடி நான் வருவேன் 2 மணி 2 மணி மிதிக்கலாம் அதான் மிதிக்கக்கூடாது இன்றைக்கு நாளைக்கு மிதிக்கக்கூடாது நம்பி இப்பத்தோட முடிச்சு மங்களா மிதிப்பாங்க ஆளை மிதிச்சு விட சரி இப்போ நாங்கள் அப்படி பிளாட் பண்ணி தூக்கி கட்ட விடுங்க ஆளு சரி நான் அடுத்த பிளாட் ஆட்டோ நான் ஒழிச்சு போட்டு பார்ப்பேன் இங்கெல்லாம் வந்துட்டு பிளாட் அடிக்க போகிறோம் நான் தான் முதல்ல கட்டி கொடுத்துறேன் அதை பற்றி அடிக்கணும்னா தான் நான் கட்டி வச்சுக்கிறேன் பின்னேத்துக்குள்ள காஞ்சிருமா அவன் அதுக்கு தான் கொண்டு போனேன் என்னென்ன ரீட் பண்ணுறோம் தான் அங்கே அந்த ரீட் ரூல் போட்டு இல்லையா அது அதுக்கு ஓட்டி விடலாமே போட்டு போட்டுருங்க. அது மட்டும் ஹோட்டலில் வேண்டாம் மாடு மாடு என்னதான் ஆடு கல்லை வச்சு விட அது மறைக்கலாம் மாமா தள்ளுங்க அதெல்லாம் கட்டுறேன் பூசா பண்ணுமே அண்டா உங்களுக்கு பூசராக்கல வேணும் மட்டக்க விழுக்கிறாங்க இது இழுக்குறது இது பார்க்குறேன் 2 ஏழை இன்னைக்கு கிடைக்கும் சரி இது ரொம்ப கிராக்கட்டும் சீக்கிரம் கொண்டு இப்போ தாங்க மேலே ரைட்டா வாங்க ಏನಂದ್ರೆ ನಾವು ಗೋಳನ್ನು ಬೈಕ್ ಇಲ್ಲ ಹೆಂಗೋ ಪೇಪರ್ பிடிச்சிக்க மாதிரிங்க மாமா பிடி ராமன் நான் பிடிக்கும்
மாமா இல்லாட்டி நான் தனியாக தான் போவேன் வேணா அதுதான் கடவுள் இப்போ செய்ய 2 வாழ் தூக்கினது. இதே மாதிரி இன்னும் 2-3 இருக்கணுமோ? அதுக்கு கல் கட்டணும். ஆ ஒரு சைடு உங்களோட வீட்டுக்கு இந்த ஒரே சைடு. ஆ ரைட்டு. அது உள்ள தெரியாது. அப்போ கல் எடுக்கணும் மேனே. அதுக்கு கல் எடுக்கணும். சிலையை மச்சி கட்டலாம். இறக்கலுக்காக அமைச்சு கட்டலாம். ஆமாம். இந்த 10 கல் 15 எடுத்தானே எல்லாம் போல மேலுக்கு உயர்த்தோன்னு சொன்னீங்க. இது ஒருவர் உயர்த்தோன்னு சொன்னீங்கல்ல. விளிம்போடும் வரப்போகுது. அப்போ அதுக்கு ஒரு 2 4 கல். அது வந்து விளிம்புக்கு ஏற்றணும். ஆ சரி வந்து மட்டத்துக்கு ஒரு 10 கல்லுக்கு வேணும். 25 கல் இருக்கு. 25 கல். ஒரு கல் என்ன விலை மாமா? 100 ரூபா. 100 ரூபா. சரி ஓகே. இப்போ வந்துட்டு வேலை ஃபினிஷ் ஆகிட்டாகும். இவ்வளோ தானே வேலை? குத்துக்காக சார்ஜ் மற்றது அந்த சரி ஓகே. இப்போ வந்து கொடுக்குறத தான் வந்துட்டு போட்டு கொண்டிருக்கணும். ஊற விட வேண்டாம். ஆ வந்துட்டு வேலை இல்லாமல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஏன்னா தட்டை வந்துட்டு அரைஞ்சிட்டு போயிட்டு நமக்கு வந்து களைச்சி போனேன். மாமா வந்ததுனால வந்துட்டு கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி ஏன்னா நான் தனியாக தான் செய்யணும்னு யோசிச்சு கொண்டு இருந்தேன். பிறகு மாமா வந்தவர். மாமா வந்துட்டு மாமா அப்புறம் 1000 காசு கொடுத்து விட்டே மாமா செஞ்சு வந்துட்டாரு. என்ன பட் 2 நாய்க்கு வந்து கொடுத்தது. இப்போ நாங்கள் வந்து என்னத்துக்காண்டிலாம் செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட் வீடியோ சொல்லுவோம் தானே. இப்போ பிறந்தாலும் பேர் இது பிறந்தாளுக்கு முன்னே வந்து வீட்டில் கொஞ்சம் வடிவாக வச்சிருக்கோம். ஆனால் பிறந்தாலும் கொஞ்சம் செய்யவே இல்லை. ஆனால் வடிவாக வச்சிருப்போமே என்னங்க அப்படித்தானே. ஓகே அப்படி தானே கிடைச்சா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மைக்கு வந்துட்டு இன்னைக்கு வீடியோ ஒன்று மடிக்கலாம் போனதுக்கான காரணம் வீட்டை வேலை நடந்தோடி. அப்போ அந்த வேலையே நாங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு மாற்றிட்டோமே என்ன அப்படித்தானே. ஓகே நீங்கள் பார்க்குற தட்டை போல கிடக்கு என்ன வடிவா இருக்குல்ல தட்டு. ஓகே தெரிஞ்ச வீடியோ பாருங்க. நாங்கள் வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளும். வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் குளிக்க போகிறோம். குளிச்சு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம் என்ன. ஓகே இது வந்து முடிச்சுக்கொள்வோம். பாய்.